திசை தெரியாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய். அப்படி தெரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராட பயந்து ஒழியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ சகித்து கொண்டு வந்துவிட்டாய். நீ விரும்பிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்து விட்டாய். அதனாலேயே என்னமோ எனக்கு உன்மேல் மிக பெரிய விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற அக்கறை இருக்கிறது. இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கிறேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் இதில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய். உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன். உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறேன். கவலைப்படாமல் இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்க்கிறேன். சந்தோஷம், நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. உன்னை தேற்றுவதற்கும் உன் வாழ்க்கையின் உள்ள சுவடுகளை திருத்தி எழுத கர்மவினைகளுடன் நான் போராடி வருகிறேன். அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா? உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக சிந்த, அதில் தவறு இல்லை. ஆனால் உன்னை துளி கூட மதிக்காத ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிஷத்தை சிந்தாதே. உன் வழியினை நான் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பேன்? உனக்கு மன வலிமை ஏற்படுத்துவதற்கு நியாயம் கேட்கிறாய். அதற்குதான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அது வரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு. உனக்கான காலத்தை நான் உருவாக்கி விட்டேன். இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண் கலங்கவும் விடமாட்டேன். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.